ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே கோபியோட சேர்ந்து ஈஸ்வரியுமே தன்னோட வீட்டுக்கு வரதை பார்த்த கமலாவும் செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் எதுக்காக இவங்களையும் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தனியாக காஃபி போட போகிற மாதிரி போயிட்டு ராதிகா மூலயமா என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கோபி பண்ணதை நினச்சி ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்வரியெல்லாம் இங்கே தங்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இடமும் கிடையாது. அவள் இங்கே இருந்தால் மகாராணி மாதிரி இருப்பா. அவளுக்கு நம்ம வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதனால அவளை இங்கே இருக்கவே கூடாது. சீக்கிரமா ஏதாவது சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பு. அவ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. ஆனா ராதிகாவோ கோபி தான் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு கூட அதுல விருப்பம் இல்லை. ஆனா என்னால இப்ப எப்படி டைரக்டா போயிட்டு அவங்கள வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல முடியும்? ஏன்னா கோபியா அவங்க சைட்ல தான் இருக்காங்க. அதனாலதான் என்னால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியலமா, புரிஞ்சுக்கோமா என்னோட நிலைமைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட பேச. ஆனா கமலா போய் எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. ஒண்ணு நீயே போய் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, இல்லைன்னா நானே போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவோ அவங்களோட அம்மாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட அம்மா அவங்களோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. அவங்க ரொம்ப கோவமா ஈஸ்வரி கிட்ட இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் வெளியே ஹால்ல கோபி கூட உட்காந்து பேசிட்டு இருக்க ஈஸ்வரியோ கரெக்டா கமலாக்கு தான் இங்க வந்தது பிடிக்கலன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை பத்தி கோபி கிட்டையும் நியாயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கமலா நான் இங்க வந்ததுல கொஞ்சம் கூட விருப்பமே படல. அது மட்டும் இல்லாம இப்ப கூட பாரு அவளோட பொண்ணை தனியே கூப்பிட்டு என்ன பத்தி தான் ஏதாவது நியாயம் சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ மனசுக்குள்ளேயே ஐயோ என்னடா இவங்க புது பிரச்சனையை கலப்புற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக பேசாம வாங்க, நான் உங்களுக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். அது மட்டும் இல்லாம யாரும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட வீடு, என்னோட வீட்டுல நீங்க இருக்கிறது உங்களோட உரிமைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் ஆமா நானும் ஒன்னும் அவ்வளோ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டேன். ஏன்னா இது என்னோட பையனோட வீடு, நான் என் பையன் கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதை யாரால தடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அதை தடுக்க யார் நினைச்சாலும் இந்த ஈஸ்வரி யாருன்றதை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா கோபியோட அம்மா ஈஸ்வரிய என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா கிச்சன்ல இருந்து ராதிகா பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம வெளியே வந்த கமலாவோ எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு ஈஸ்வரிக்கு மட்டும் காஃபியை கொடுக்காம அதை அப்படியே டேபிள் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கோவமா வைக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த ஈஸ்வரியோ செம்மையா கடுப்பாகி பக்கத்துல நின்றுட்டு இருக்க ராதிகா கிட்ட என்ன ராதிகா உங்க அம்மாக்கு வந்தவங்களை எப்படி வரவேற்கணும்னு கூடவா தெரியாது? அது மட்டும் இல்லாம ஒரு காஃபியை கூட உங்களுக்கு கையில கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகாவோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்க. ஆனா கமலாவோ ஏன் பொண்ண மிரட்ட நீங்க யாரு? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்தா வேணா உங்களுக்கு நான் நல்ல மரியாதை கொடுப்பேன். ஆனா நீங்க இந்த வீட்லயே டேரா போலான்லாம் வந்திருக்கீங்க. சோ நான் இதுக்காக உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உங்க பையனோட சேர்ந்து இங்கேயும் வந்திருக்கீங்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா இந்த வீட்டுல நீங்க வந்தா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு? அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்தா ஒன்னும் சும்மா இருக்க போறது இல்லையா, மகாராணி மாதிரி எங்களுக்கு ஆர்டர் எல்லாம் போடுவீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு கொடுத்த தொந்தரவு போதாதுன்னு இப்ப எனக்கும் என் பேத்திக்கும் சேர்த்து தொந்தரவு கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த வீட்டுக்கு வந்தது தனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி டைரக்டா சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க. அப்போ இப்படி தன்னை கமலாவும் மனப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது ஈஸ்வரியோ செம்ம ஆத்திரத்தோட உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நின்னது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப வெக்கமா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா தெரியல? நீங்க உங்க பொண்ணு கூட இருக்கும்போது நான் என் பையன் கூட இருக்க கூடாதா என்ன? அது மட்டும் இல்லாம இது என் பையன் வீடு, நான் என் பையன் வீட்டுல இருக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? அது மட்டும் இல்லாம நான் வந்ததுனால உங்களுக்கு வேணா கஷ்டம்னு சொல்லுங்க, என் பேத்திக்கு கஷ்டம் சொல்லாதீங்க. ஏன்னா அவ என்னோட பேத்தி, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நான் வந்ததுல அவ சந்தோஷதா படுவாளே தவிர உங்களை மாதிரி எல்லாம் நடத்துக்க மாட்டா. ஏன் இந்த வீட்டுல உங்களோட ராஜ்யம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏன் ராஜ்யம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலக்கணத்தை எல்லாத்தையுமே தூக்கி வச்சு பேச. அப்போ ஈஸ்வரி இப்படி பேசினதை கேட்ட கமலாவோ செம்ம கோவத்தோட பக்கத்துல இருந்த ராதிகா கிட்ட பாத்தியா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இவங்க வந்த உடனே எந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு, நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் ஈஸ்வரி கிட்ட நீங்க கொஞ்சம் மரியாதையா எங்க அம்மா கிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே நான் இதுக்காக உங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசணும்? ஏன்னா அவங்க முதல்ல எனக்கு தர வேண்டிய மரியாதையை தரவே இல்லை. அதனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசினதுல எந்த தப்பு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் கோபி கிட்ட என்ன கோபி நான் சரியா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டிவுக்காக கேட்க கோபியோ மனசுக்குள்ளேயே ஐயோ அந்த வீட்டுல இருந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்ப இவங்க 3 பேருக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரியோ ஏற்கனவே இருக்க கோவத்தை கோபி கிட்டையுமே காட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம என்னடா அமைதியா நின்றுட்டு இருக்க, உன்னோட மாமியாரும் உன்னோட பொண்டாட்டியும் என்ன எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அதுக்காக நீ ஏதாவது பதில் பேச வேண்டாம், நான் உனக்காக தானடா வந்திருக்கேன், அப்பனா நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டிவுக்காக அவங்க கிட்ட பேச உடனே கோபியும் ஐயோ நம்ம இப்போ ஒருவேளை சப்போர்ட் பண்ணாம போயிட்டோம்னா ஒருவேளை நம்ம வீட்டை விட்டு இவங்க போயினாலும் போயிடுவாங்க, அப்படி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பாக்கியா மறுபடியுமே நம்மள எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்துற மாதிரி கூட்டிட்டு போன அம்மாவை ஒரு நாளையே திருப்பி அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு ஈஸ்வரி அந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி ராதிகா கிட்டையும் கமலா கிட்டையும் இங்க பாருங்க எங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட இப்படிலாம் பேசவே கூடாது என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக உடனே
உடனே ராதிகா செம்ம கோவத்தோட போற கோபியை தடுத்து நிறுத்திட்டு, நிலங்க கோபி உங்ககிட்ட ஒன்று சொல்லியாகணும் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வராத போன் வந்த மாதிரி போன் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப இதை பார்த்த ராதிகாவும் செம்ம கடுப்போட இந்த கோபிக்கு ஒரு முடிவு கட்டியாகணும், இவங்க கொடுக்குற இடத்துலதான் அவங்களோட அம்மா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம், போக போக நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கமலா கிட்ட, அம்மா வாங்கம்மா நீங்க நான் என்னோட ரூம்ல அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போக. ஆனா போற கமலா கிட்ட ஈஸ்வரியோ, சரி உங்களோட ரூமுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல என் ரூம் எங்கன்னு சொல்லுங்க, நான் முதல்ல அங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகாரத்தை காட்ட உடனே கமலாவோ, உங்களுக்குலாம் என்னால ரூம்ல அரேஞ்ச் பண்ணி தர முடியாது, சொல்ல போனா இங்க ரூமே கிடையாது, அப்படியே இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டோர் ரூம் தான் இருக்கு, வேணா அதை கிளீன் பண்ணி அங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மறுபடியும் ஈஸ்வரி ரொம்பவே கோவமா, என்ன வீட்டை கிளீன் பண்ண சொல்றீங்க, நீங்க தான் கிளீன் பண்ணி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், ஏன் அது உங்களுக்கு தெரியாதா, நான் உங்க மாப்பிள்ளையோட அம்மா, என்னை எப்படி கவனிக்கிறீங்களோ அப்படி கவனிச்சாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. ஆனா கமலாவோ ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பயப்படாம, என்னால நீங்க பண்ண சொல்ற வேலை எல்லாத்தையும் பண்ண முடியாது, அப்படி உங்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா உங்க பையனையும் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கோங்க, என்னையும் எப்படியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மறுபடியுமே ஈஸ்வரி ரொம்பவே கோவமா கோபியை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இங்க எனக்கு சுத்தமா மரியாதையே இல்லை, எனக்கு ஒரு ரூம் கூட தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட கோபியும் மனசுக்குள்ளேயே, ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே, அங்க பாக்கியா கிட்ட இருந்து நம்மளோட குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சோட்டு இங்க ஓடி வந்தா இப்ப இங்கே இதை விட அதிகமான தலைவலியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே விட்டு கொடுக்க முடியாம ராதிகாக்கும் சப்போர்ட்டிவா பேச முடியாம ஈஸ்வரி கிட்ட, அம்மா ராதிகா பிரெக்னெண்டா இருக்கால, அதனாலதான் அவளை கவனிச்சுக்கவே அவங்களோட அம்மாக்கு நேரம் சரியா இருக்கு, அதனாலதான் உங்களை சரியா கவனிச்சுக்க முடியல, உங்களுக்கு என்ன இப்போ ரூம் தானே அரேஞ்ச் பண்ணி தரணும், நானே வாங்க அந்த ஸ்டோர் ரூம் உங்களுக்காக கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஸ்டோர் ரூமை கிளீன் பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ நடக்கிறது எதுவுமே சரியில்லை, யாருமே எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கோபியோ எப்பவும் போலயே மனசுக்குள்ளேயே, ஐயோ ஒரு நாளே இவங்க பிரச்சனையை தாங்க முடியலையே, இனிமே எவ்வளவு நாள் நான் தாங்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமா கமலா ராதிகா கிட்ட ரொம்பவே கோவமா, அந்த ஈஸ்வரி பாத்தியா, நான் போன வெளியே டைரக்டா போக சொன்னாலும் அவ எவ்வளவு பிடிவாதமா எவ்வளவு ராஜாங்கத்தை நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ வேணா பாரு, அவ இந்த மாதிரி மகாராணி மாதிரி ராஜாங்கம் பண்றத 2 நாள்ல தவிடுபடியாக்கி வேலைக்காரியா மாத்தி காட்டுறா, அப்படி இல்லைன்னா அவளே இந்த வீட்டை விட்டு துண்டக்கானும் துணிக்கானும்னு தெரிச்சு ஓட போற, அந்த அளவுக்கு நான் அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோடையும் ஈஸ்வரியை செம்மையா பழிவாங்கணுன்ற நோக்கத்தோடையுமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா ராதிகாவும், அம்மா தேவையில்லாம ஏதாவது புதுசா பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்தனால நம்ம வீட்டுல கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுல நீங்களும் சேர்ந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் அவங்களால அம்மாவா பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கமலாவோ அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஈஸ்வரிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ஈஸ்வரி கமலா அவங்க பொண்ணு ராதிகா கிட்ட சொன்ன மாதிரியே அவங்களோட பையன் கோபி கிட்ட இந்த மாதிரி கமலாவும் சரி அவ பொண்ணு ராதிகாவும் சரி என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு நான் என்னோட ஸ்டைல்ல ஒரு படத்தை கத்து கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே ராதிகா அவங்களோட அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே, அம்மா தயவு செஞ்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்படியே இருக்கிறத அப்படியே விட்டுருங்களேன்னு சொல்லிட்டு கேட்கானா ஈஸ்வரியோ எப்பவும் போலயே கோபியோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல, அவங்க கண்டிப்பா கமலா கிட்ட செம்மையா பிரச்சனை பண்ணுன்ற முடிவோட இருக்காங்க. அதுக்கப்புறமா கோபி ஒரு வழியா அந்த ஸ்டோர் ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அவங்களோட அம்மாவுக்கு ரூம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டயர்டா ராதிகாவோட ரூமுக்கு வர. ஆனா அங்க ராதிகாவோ ஈஸ்வரி இன்னைக்கு நடந்துகிட்ட விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு செம்ம கோபத்தோட கோபி கிட்ட அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா அப்ப ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ராதிகாவோட முகத்தை வச்சே அவங்க சண்டை போட தயாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட கோபியோ, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு ராதிகான்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை டைவர்ட் பண்ணி அப்படியே பெட்ல படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங்கே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ராதிகாவோ தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க கோபி கிட்ட ரொம்பவே கோவமா, நீங்க வேணா இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து இந்த வீட்டையே 2 ஆக்க போறாங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸே புரிய போகுது அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட கோபியோ பதறி போய் எந்திரிச்சு ராதிகா கிட்ட, என்ன ராதிகா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு ஏற்கனவே உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சண்டை போட்டு எங்க அடிச்சு உருள போறாங்களோன்னு பயமா இருக்கு, அதே மாதிரி நீயும் சொல்லிட்டு இருக்கியே, இப்ப என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா ராதிகாவோ இவங்க 2 பேரையும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணாலும் சேர்த்தே வைக்க முடியாது, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சு பிரச்சனை வராம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உங்க அம்மாவை ஏதாவது சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க தான் ரொம்பவே அவதிப்பட போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட கோபி கொஞ்சம் கோவமா ராதிகா கிட்ட, ராதிகா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் அம்மா என் கூட தான் இருப்பாங்க, என்னாலலாம் எங்க அம்மா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சண்டை போற மாதிரி பேச. உடனே இதை கேட்ட ராதிகாவும் ரொம்பவே
கோவமா உங்க அம்மா உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க ஆனா அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது. வேணா பாருங்க, இன்னும் 2 நாள்ல நீங்களே உங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்லதான் போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க அம்மாவால உங்களுக்கு பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோவத்துல படுத்து தூங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபியோ மனசுக்குள்ளேயே என்ன இந்த ராதிகா இப்படி சொல்லிட்டு இருக்கா, நம்ம மட்டும் ஒருவேளை நம்மளோட அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னோன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்மளோட குடும்பத்தை அடியோடு மறந்துட வேண்டியதான். நம்ம குடும்பத்தோட சேர நமக்கு ஒரே வழியா இருக்கிறது அம்மா மட்டும் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, ஆனாலும் ராதிகா சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இன்னைக்கு போட்ட சண்டையவே என்னால தாங்க முடியல. இதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் எப்படிதான் நான் பொறுத்துக்க போறேன்னு தெரியல. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் வெளியே வர போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மண்டை குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னடானா ஈஸ்வரி இந்த மாதிரி விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ராதிகா அவங்களோட வீட்டுல ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க. அப்போ அவங்கள பார்க்க வந்த அவங்களோட பசங்க 2 பேரும், அம்மா பாட்டி இந்த வீட்டை விட்டு போனதுல எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமான வருத்தம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எதுக்காக பாட்டி போகும்போது அவங்கள போக வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு பாக்கியா ரொம்பவே மனசு கஷ்டத்தோட அவங்க கிட்ட, உங்க பாட்டிக்கு என் கூட இருக்கிறத விட அவங்களோட பையன் கூட இருக்கிறதா முக்கியம் தோணிடுச்சு. அவங்களே அப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவங்க கண்டிப்பா எதையுமே கேட்க போறது இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களோட முடிவுல நான் இந்த மாதிரி தலையிறது எனக்கும் சுத்தமா பிடிக்கல. அவங்களுக்கு எது விருப்பமோ அதுவே பண்ணட்டும்னு நினைச்சுதான் நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு எழிலோ, அம்மா நீங்க இப்படி பண்ணதுனால இப்ப பாருங்க பாட்டி உங்க மேல கோவத்தோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. நீங்க அவங்க இந்த வீட்டை விட்டு போனதுல சந்தோஷப்படுற மாதிரி அவங்க தப்பா நினைச்சிருக்காங்களே, அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையான்னு சொல்லி கேட்க, ஆனா அதுக்கு பாக்கியாவோ கவலையா தான் இருக்கு. ஆனாலும் அத்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் அவங்க மேல வச்சிருக்க அன்பையும் அக்கறையும் புரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா இங்க திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ இதை பார்த்த செலியனோ எழில் கிட்ட இந்த மாதிரி அம்மா பாட்டி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத பாட்டி எப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு எழிலும், கண்டிப்பா நீ வேணா பாரு நாளைக்கே பாட்டி இந்த வீட்டுக்கு வர போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செலியனும் என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட எழிலும் அவங்க மறைச்சு வச்சிருக்க போனை எடுத்து காட்டிட்டு இதுல அம்மா பாட்டியை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதை அப்படியே நான் இப்ப பாட்டிக்கு அனுப்பிவிட்டேன். கண்டிப்பா பாட்டி அம்மா அவங்க மேல வச்சிருக்க அன்பு புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கே வீட்டுக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அங்க கண்டிப்பா அவங்களுக்கு சரியான மரியாதையே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கும் மேல அவங்க மேல யாரும் அவ்வளோ அக்கறைலாம் காட்ட மாட்டாங்க. அதனால கண்டிப்பா பாட்டி நம்மளோட வீட்டோட அருமை புரிஞ்சு இங்கேயே வந்துருவாங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செலியன் ரொம்பவே சந்தோஷத்தோட சீக்கிரமா அந்த வீடியோவை பாட்டிக்கு அனுப்புவே, எனக்கு எப்படா பாட்டி வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்குன்னு சொல்ல, உடனே எழில் சொன்ன மாதிரியே அந்த வீடியோவை ஈஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பெட்ல ரொம்பவே சுகமா படுத்திருந்த ஈஸ்வரியும் இன்னைக்கு கமலாவும் ராதிகாவும் அவங்க கிட்ட நடந்துகிட்ட விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா படுத்திருக்க. அதே சமயத்துல கோபி சரியான நேரத்துல தனக்கு சப்போர்ட்டிவா அவங்க முன்னாடி எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு அதே வருத்தத்தோட படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா எழில் அனுப்பின அந்த வீடியோ ஈஸ்வரிக்கு ரிசீவ் ஆக, உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்த ஈஸ்வரியுமே பாக்கியா இந்த மாதிரி தாமால இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணே கலங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பேசாம நமக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல வாழ்றதுக்கு பதிலா நம்மள ரொம்பவே அன்பா பாத்துக்கிற நம்மளோட குடும்பத்துக்கிட்டயே போயிடலாமான்னு சொல்லிட்டு பாக்கியோட வீட்டுக்கே போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஈஸ்வரி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? இப்போ ஒரு வழியா அவங்க யாருக்கு தாமால அதிகமா பாசம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ பாக்கியாவோட வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்களா? ஆனா அப்படி அவங்க போகணும்னு முடிவெடுத்தா அதை தடுக்க கோபி என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம ராதிகாவும் கமலாவும் ஈஸ்வரியை விட்டு அனுப்புறதுக்காக அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க? அதுக்கும் மேல ராதிகா கோபி இந்த மாதிரி நடக்கிறனால அவங்க மேல ஏற்கனவே ரொம்பவே கோபத்தோட இருக்கனால இப்ப மறுபடியும் ஈஸ்வரிய பாக்கிய வீட்டுக்கு போக விடாம கோபி தடுத்தாங்கன்னா கண்டிப்பா ராதிகா அவங்க மேல கோவம் தான் பட போறாங்க. அதனால கோபி ராதிகாக்கு பயந்துகிட்டு ஈஸ்வரிய பாக்கியோட வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களோட வரட்டு கௌரவத்துக்காகவும் பாக்கியாவை பழிவாங்கணும்ன்ற ஒரே கேவலமான நோக்கத்துக்காகவும் ஈஸ்வரியோட அன்பை பகடக்காய் மாதிரி பயன்படுத்திக்க போறாங்களா என்ன? அதை ஈஸ்வரி எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம கோபி இந்த மாதிரி பாக்கியாவா பழிவாங்க தான் தன்னை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க? அது மட்டும் ஈஸ்வருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? அது மட்டும் இல்லாம அடுத்து கோபி ஈஸ்வரி எடுத்த முடிவை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போறாங்க? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.